கண்ணை மயக்கும் பெண்கள் இங்கே உன்னை கண்டு நானும் விழுந்தேன். பெண்ணெல்லாம் பொய்யா, என்னை காதல் இல்லையா? நீ சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா? உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறது. நீ தான் என் காதல் என்று சொல்லவா? உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது. நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும், நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே. உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா? என்னை நீ காணும் போது உன் கண்கள் நெஞ்சு தான் தாக்குமா? பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான். உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா? உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும். என்னில் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும். பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைக்கும் நெஞ்சம் காதல் செய்திடவே. நீ தான் என் காதல் என்று சொல்லவா? உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது. நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ. உன்னை மட்டும் நானும் நெஞ்சு நினைத்திடவா? புந்த நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா? நினைத்திட நெஞ்சம் மட்டும் மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை உன் கையில் கொடுத்திடவா? காத்திருக்க நினைக்க காதலிக்க துடிக்க உன்னை எந்த கைகளுக்குள் கட்டி நானும் விழுக்க. வா பெண்ணே விளையாடு இந்த மஞ்சள் மீது நீ குடியேறு. கத்தையாக ஒரு முழு மெத்தை மீதி காட்டிடுவேன் கற்றுக்கொண்ட வித்தை. அதை அவள் பெற்றெடுத்த விலையெல்லாம் முத்தை. முத்தம் ஒன்று தந்து எழுதிடுவேன் சொத்தை. நீ தான் என் காதல் என்று சொல்லவா? உன்னை மட்டும் நானும் மல்லி கொள்ளவா? அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது. நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது. உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும், நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே. Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habib Vanda, Halamati Habibu, Halamati Habib Vandale, Halamati Habibu, Halamati Habibu. Malama pita de, malama pita de,
ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தா ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீப் வந்தாலே ஹலமத்தே ஹபீபு ஹலமத்தே ஹபீபு வணக்கம். உங்களோட பேர்? உதயகுமாரி. சரி, இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? எத்தனை பிறந்த நாள் அம்மாட? 60வது பிறந்த நாள். இந்த 60வது ஸ்பெஷல் பர்த்டேக்காக உங்களுக்கு யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு, அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் யார் அனுப்பியிருப்பாங்க? மகனாக தான் இருக்குமா? மகனோட பேர்? தர்ஷாந்த். எங்கே இருக்கார் அவர்? கனடாவில் இருக்கார். ஓகே. எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? 2 பேர் இருக்காங்க. மற்ற பிள்ளையோட பேர்? அவ இங்கே இருக்கா? அவவும் கனடாவில் தான் இருக்கா. சரி, பிள்ளைகளை தவிர்த்து வேறு யார் அனுப்புவாங்க? அனுப்பக்கூடிய மாதிரி இல்லை. உங்கள் சகோதரங்கள் சைட்டில் யாராவது அனுப்பியிருந்தாங்கண்டா? அனுப்பியிருக்க மாட்டாங்க. பிள்ளைகள்கிட்ட இருந்தால் வந்திருக்கும். சரி, ஒரு பிள்ளை அனுப்பியிருந்தால் இந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்க. 2 பேரும் அனுப்பியிருப்பாங்க. சரி, இந்த 60வது பர்த்டேக்கு அவங்க அனுப்பியிருப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்குங்க. அப்படியா? சரி, உங்களுக்காக இன்னமும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாக்ஸ் வந்திருக்குது. சரியா? இந்த நல்ல நாளில் உங்களை ஸ்வீட்டோட கொண்டாட சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை தந்தால் உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஆனால் இப்போ பெரும்பாலும் யாராக இருக்கும்? பிள்ளைகளை தவிர்த்து வேறு யாராவது செய்கிறேன்டா? சொந்தக்காரங்களில் அப்படி செய்யக்கூடியாக்கள் இல்லை. பிள்ளைகள்ட்ட இருந்தாலும் வந்திருக்கும் பெரும்பாலும். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்க்க முதல் 2 பேரில் ஒரு ஆளுண்டா யாராக இருக்கும்? மகனாக தான் இருக்கும். அவர் தான் காய்ச்சவர், அதனால அவராக இருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ளே ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. என்ன வந்திருக்கும்? திறந்து பார்த்தா தான் தெரியும். சரி, திறங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக சட்டை துணி வந்திருக்கு. சரியா? உங்களுக்காக கேக், சாக்லேட் பாக்ஸ், அதோட சட்டை துணி வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கண்டே பார்ப்போம்மா. சரி, உங்களோட இந்த 60வது பிறந்த நாளுக்கு இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா உங்களோட மகன் தர்ஷாந்த் கனடாவிலேருந்து அனுப்பியிருக்க. ஓகேயா? ஓகே. இந்த நேரத்தில் மகனுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிடிச்சிருக்கா கிஃப்ட்ஸ் எல்லாம்? சரி, ஓகே. உங்களோட மகன் தர்ஷாந்த் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.